ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, எல்லாருக்கும் எல்லாமே ஆசைப்பட்டவனே கிடைச்சிடாது. ஆனால் கோடியில் ஒருத்தருக்கு அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அப்படியே நடக்கும்படி அதிர்ஷ்டத்தை நான் கொடுப்பேன். அப்படிதான் இன்று கோடியில் ஒருவனாக உன்னை தேர்ந்தெடுத்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நல்ல விஷயங்கள் நீ நினைச்சது போலவே நடக்கும்படியும் செய்வதற்காக உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாத்துறதுக்காகவே இப்போது உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. ஒரு நகைச்சுவைய, ஒரு படத்துல வந்த நகைச்சுவை காட்சியவேன்னு வச்சுப்போம். அதை நினைச்சு உன்னால 10 முறை சிரிக்க முடியுமா? ஒரு முறை, 2 முறை, 3 முறை கூட அதிகபட்சம் சிரிக்கலாம். 10 முறை சிரிப்பது என்பது முடியாத காரியம். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில நடந்த துயரத்தை மட்டும் நினைச்சு நீ எப்படி 100 முறை அழுகிறாய்? துக்கம், பிரச்சனை, துயரம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்து அதை மறுபடியும் நீ நினைச்சு வருத்தப்படுறதாலையும் அழுகுவதாலையும் எதுவும் சரியாக போவதில்லை. முதல்ல எல்லாத்தையும் தாங்கிக்க மனசை தயார்படுத்திக்கோ. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்வில் உயர நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றியை நான் கொடுக்க தான் போறேன். நீ எல்லா செயல்களையும் மிக கவனத்தோடு கூர்மையாக செய்யும் போது அது கண்டிப்பா உனக்கான வெற்றியை கொடுக்கும். இந்த உலகத்தில் எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஒன்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்? வெற்றி பெறுவதுங்கிறது பெருசு இல்லை, அந்த பெற்ற வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். வாழ்க்கையில நீ ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு. ஜெயிச்ச பிறகு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் நீ சிறப்பாக ஓடணும். அப்படிதான் உன் வாழ்க்கை உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். நீ எப்போதுமே ஐயோ ஓடணுமே, கஷ்டமா இருக்கே, கவலையா இருக்கேன்னு சலிச்சுக்கிட்டு ஓடினா ஜெயிக்க முடியாது. அதை ரொம்ப ரசிச்சு நிதானமா, மனப்பூர்வமா, மன ஒருமைப்பாட்டோட சந்தோஷமா செஞ்சினா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றியை நிரந்தரமாக தக்க வச்சுக்க முடியும். ஐயோ வேலைக்கு போகணுமே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வேலைக்கு போறவங்களும், சலிச்சுக்கிட்டும் வெறுத்துக்கிட்டும் கடமைக்கேன்னு போறவங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது. எதை செஞ்சாலும் நேசிச்சு செய்யணும். மன கவனத்தோட, ஈடுபாட்டோட, முழு எண்ணத்தோட அதை சிறப்பா ரசிச்சு செய்யும் போதுதான் அது ஏதோ ஒரு வகையில உனக்கு வெற்றியை கொடுக்குன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. கடல்ல ஒரு சின்ன கல்லை எரியும் போது அந்த கல்லு காணாம போயிடும். அதே போலதான் உன் வாழ்க்கை மிக பெருசு. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த சின்ன கல்லாக நினைச்சுக்கிட்டு தேவையற்ற விஷயங்களை மறக்கிறது தான் நிலையான நிம்மதிக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் கடந்து போறதுக்கும் வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ்வதற்கும் உனக்கு வழிகாட்ட போறேன். மனித வாழ்க்கையில நான் காரணமில்லாமல் எதையும் நிகழ்த்துவது கிடையாது என் தங்கமே. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஏன் செய்றேன், எதுக்கு செய்றேன்னு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டினா கண்டிப்பா உன் மனசு அமைதியாக, தெளிவாக மாறிவிடும். ஆனா எல்லாத்தையும் உடனுக்குடனே உனக்கு புரிய வைக்க என்னால முடியாது. அதுக்கு பதிலா நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்காகவே நடக்குது, நன்மைக்கே நடக்குதுன்ற அந்த புரிதலை உருவாக்கிக்கோ. கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மையான அன்புள்ள மனிதர்கள் அவங்க தப்பு செஞ்சா அந்த தவறை கண்டிச்சாலும் தப்பு செஞ்சவனை மன்னிச்சிருவாங்க. உன்னை பெத்தவங்களை நீ யோசிச்சு பாரு. நீ தப்பு செஞ்சினா உன்னை திட்டுவாங்க, கண்டிப்பாங்க, அடிக்க கூட செய்வாங்க. ஆனா அதை தவறை மன்னித்து விடுவார்கள் அல்லவா? ஆனா பொய்யான அன்பும் போலியான பாசமும் காட்டும் இந்த உலகத்து மனிதர்கள் நீ செஞ்ச தவறை அப்போதைக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குத்தி காட்டி உன் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நீ பிரிந்து விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது. உண்மையிலேயே உன் மேல அக்கறையோட, பாசத்தோட, உன்னை உரிமையோடு கண்டிக்கக்கூடிய உறவுகள் கிடைச்சாங்கன்னா நீ ஒருபோதும் அவர்களை விட்டு கொடுத்திடாதே என் செல்லமே. யார் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் அதுக்காக நீ புலம்பாதே. அதுக்கு பதிலா நான் சொல்ற மாதிரி கேட்டுக்கோ. நீ அவங்க மேல நம்பிக்கை வச்ச, அந்த நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் செஞ்சு அவங்க துரோகிங்கிறது இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. நல்ல வேளை இந்த வகையிலையாவது நம்ம தப்பிச்சிட்டோமே, பெருசா ஏமாறலையே நினைச்சு நீ சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் என் செல்லமே. எப்போதும் என்ன எதிர்மறையான கெட்ட விஷயங்கள், மோசமான விஷயங்கள் எது நடந்தாலும்
அதில் இருக்க நல்லதை நீ எடுத்துக்கோ. தகுதிக்கு மீறி நீ கடன் வாங்கி செலவு செய்யவும் வேணாம். அடுத்தவங்க உனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்காகன்னு நீ யாருக்கிட்டையும் கடன் வாங்கி கொடுக்கவும் கூடாது. ஏன்னா கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் வாழ்க்கையில மிகப்பெரிய பகையை உண்டாக்கிடும். நீ கடன் வாங்கவும் வேணாம், கொடுக்கவும் வேண்டாம் என்றல்லவே. எப்பவுமே வாழ்க்கையில தோத்து போயிடுவோன்னு பயந்துகிட்டே இருக்காம, தோல்வியை தாண்டி என்னால ஜெயிக்க முடியும், நான் வாழ்க்கையில வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கையை நிஜமாக்கி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பையும் பாசத்தையும் பணிவையும் காட்டு. ஆனா ஒருத்தன் எதிரியா துரோகியா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா எதிரி முன்பாக துணிவாக இருக்கணும், துரோகியின் முன்பாக வெற்றி பெற்று வாழ்ந்து காட்டணும். இதை மட்டும் நீ மறந்துடாதே என் தங்கமே. உன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை மதிக்காம, நல்ல குணத்தை பெருசா பேசாம, உன்னிடம் இருக்கும் பணத்துக்காக ஒருத்தர் உன்னை தேடி வர்றாங்க மதிக்கிறாங்கன்னா அந்த மரியாதை எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி குப்பையில போடு. எந்த ஒரு மனிதர் நல்ல எண்ணத்தோடு உன்னை தேடி வருகிறாரோ, உன் நல்ல குணத்துக்காக உன்னை தேடி வர்றாரோ, அவங்க மட்டும் உன் வாழ்க்கையில இருந்தாலே போதும். உன்னை வெறுத்தவர்கள் ஏண்டா உன்னை வெறுத்தோன்னு நினைச்சு வெக்கப்படுற அளவுக்கு நீ அவங்க முன்பாக அன்பு காட்டி மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும் என் சொல்லவே. அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு உன்னை ஏண்டா வெறுத்தோன்ற நினைப்பை நீதான் உண்டு பண்ணணும். யார் உன்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அவங்க முன்னால நீ ஜெயிச்சு நின்று காட்டணும். உனக்கு பிடிச்சதையெல்லாம் நீ வச்சுக்கோ, ஆனா உன்னை விட்டு விலகி போற எதையும் நீ பிடிச்சு வச்சுக்க கூடாது என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறதான் போகுது, நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறாய். இந்த உலகத்து மனிதர்கள் உன்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறுச்சுன்னா, உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா நீ நிம்மதியா மகிழ்ச்சியா வாழலாம்னு. ஆனா அது பொய் என் செல்லமே, உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா நிலைமை எப்போ மாறும், நீ மகிழ்ச்சியா இருந்தா மனசை அமைதியா வச்சினாதான் மாறும். அதனால முதல்ல உன் மனசை அமைதியாக்கு, அப்புறம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக மாறி அப்புறம் தானாவே உன் நிலைமை உயர்ந்து நீ நல்ல வாழ்க்கைய நல்லபடியா வாழலாம் என் செல்லமே. எவ்வளவுதான் தண்ணி தெளிவானதா சுத்தமான நீராக இருந்தாலும் அதுல கல்லை எரிஞ்சினா அந்த தண்ணி கொஞ்ச நேரத்துக்கு கலங்கிதான் போகும். அதுல தெரியக்கூடிய பிம்பங்கள் கூட சீரற்றதாக செதஞ்சு போகும். அதே போலதான் தெளிவா இருக்கிறவோ மனசுல தேவையற்ற எண்ணங்களை போட்டு குழப்பினா அப்புறம் உன்னால எந்த முடிவும் எடுக்க முடியாம நீயே திணறி போவாய். எப்போதும் அமைதியாரு, பொறுமையாரு. அமைதியும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையில உன்னை பெருமை அடைய செய்யும். எப்பவுமே வார்த்தைகளா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பொறுமையா பேச கத்துக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டுள்ள இந்த சாயப்பா உனக்கு எதையுமே குறைவாகவோ தாழ்வாகவோ மட்டமாகவோ கொடுத்துட மாட்டேன். எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக உயர்வானதாகவே நான் கொடுப்பேன். இப்போதைக்கு நான் உனக்கு கொடுக்கிற விஷயங்களின் உறவுகளின் பொருட்களின் மதிப்பு உனக்கு புரியாம இருக்கதால நீ தாழ்வாக நினைக்கிறாய். ஆனா கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறி நீ நல்லா வெற்றிகரமாக வாழப் போகிறாய்.